பிரபாகரன் பிரதர். சோ அவர் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சார். பிரதர், ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், நீங்க ஆரம்பிக்கலாம். அற்புதங்களை நிகழ்த்தும் அதிகாலை பொழுதில் மிராக்கிள் மார்னிங் குடும்ப உறவுகளுக்கு காலை வணக்கம். என் பெயர் கே பிரபாகரன். நான் காரைக்காலிலிருந்து உங்களோட இணைந்திருக்கிறேன். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குதுங்க பிரதர், கேக்குதுங்க. நன்றி மிஸ்டர். இன்னைக்கு நம்ம செலீனியம் தாது சத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க போகிறோம். நியூட்ரிஷன் டாபிக்ல எல்லாருக்குமே பொதுவா அயன் சத்து, கால்சியம் சத்து இதை பத்திலாம் தெளிவா தெரியும். ஆனா இந்த செலீனியம் என்னப்பா இது புதுசா இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். மிலீனியம் தெரியும், செலீனியம் தெரியாதுன்னு கூட சில பேர் சொல்லலாம். அவங்களுக்காக இந்த செலீனியத்தை பத்தி நாம இன்னைக்கு தெளிவா கொஞ்சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த செலீனியம் அப்படிங்கிறது ஒரு தாது சத்து. இது உடம்புக்கு ரொம்ப குறைந்த அளவு தான் தேவை. ஆனாலும் இதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த செலீனியம் வந்து சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியா இருக்கு. இது டிஎன்ஏவை ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து பாதுகாக்குது. இன்னும் நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு கூட காரணம் இந்த செலீனியம் குறைபாடு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஹோமியோபதியில இந்த செலீனியத்தை மருந்தாவே பயன்படுத்துறாங்க. அது இல்லாம இந்த செலீனியம் சத்து நம்ம உடல்ல இருக்கும்போது தேவை ஏற்படும் போது அந்த செலீனியமே தானாகவே மருந்தாக மாறி நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் செய்யுது. சுற்றுச்சூழல் அது கூட உணவின் மூலமாக உடலுக்கு செல்லக்கூடிய இந்த நச்சு பொருட்கள், இன்னைக்கு எல்லா இடமும் பொல்யூஷன் ஆயிடுச்சு. ஏர் பொல்யூஷன் ஆயிடுச்சு. நாம போற இடம் வர்ற இடம் ஃபுட்டு எல்லாத்துலயுமே அந்த மாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாசுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை வந்து ஓரளவு சரி கட்டக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த செலீனியம். கேன்சர் உட்பட பெரிய பெரிய வியாதிகள்லாம் கூட இந்த செலீனிய குறைபாடால ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா பாத்துங்களேன். அடுத்து வைட்டமின் சி மற்றும் இ இதனோடு இணைந்து புற்றுநோய், இதய நோய், கண்புரை, மாலிகுலர் சிதைவு, அதோட வயதான தோற்றத்தை ஏற்படுத்துறது, இது எல்லாமே இந்த செலீனிய குறைபாடுகள் காரணமாக ஏற்படுது. செலீனியம் சரியா இருந்தா இதெல்லாம் சரியா இருக்கும். அடுத்து ரொம்ப பெரிய பிரச்சனை, இன்னைக்கு உலகளாவிய அளவுல இந்திய அளவுல அதிகமா இருக்கிற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சுகர், ப்ரெஷருக்கு அப்புறம் தைராய்டு தான். இந்த தைராய்டு சுரப்பியினுடைய செயல்பாட்டுக்கும் இந்த செலீனியத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. D4 அதை வந்து D3 மாற்றுவதற்கு, விட்டமின் D4ஐ D3 மாற்றுவதற்கு இந்த செலீனியம் பயன்படுகிறது. அப்புறம் ரத்த உறைதலை குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம். பாத்தீங்களா, செலீனியம் சாதாரண குறைந்த அளவு மில்லிகிராம் தான் தேவை. ஆனா அந்த செலீனியம் குறைபாடு இருந்ததுன்னா அதுவே மாரடைப்பு வருவதற்கு காரணமாகிறது, பக்கவாதம் வருவதற்கும் காரணமா இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தீங்கு விளைவிக்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை இந்த செலீனியம் அழிக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர், இந்த கேன்சர் செல்கள்ல வந்து இந்த செலீனியம் கரெக்டா இருந்ததுன்னா கேன்சர் பிரச்சனையே இல்லைங்கிறாங்க. பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து பலவிதமான புற்றுநோய்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை வச்சு செய்யப்பட்ட மருத்துவ ஆராய்ச்சியில இந்த செலீனியம் குறைபாடு இல்லாம செலீனியம் சரியா இருக்கிறவங்க கேன்சர் வியாதிக்கு ஆட்படுவதே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப இந்த செலீனியம் இல்லை அப்படின்னா பெரிய பாதிப்புகள் என்னென்ன வரும் அப்படின்னா, நம்ம பார்த்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு இந்த செலீனியம் பற்றாக்குறையா இருக்கு. அதே போல கேன்சருக்கு இந்த செலீனியம் பற்றாக்குறை வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சில பேருக்கு கண்ணு வீங்கிடும், கண்ணு வந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த கிரேவ் கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு வந்து வெளி பெருசா இருக்கும், தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த செலீனியம் குறைபாடு காரணமா இருக்கு. ஹசிமோட்டோ, அப்புறம்
நம்ம சொன்ன மாதிரி தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யல அப்படின்னா அதுக்கு இந்த செலீனியம் இல்லாததும் ஒரு காரணமா இருக்கு. இப்ப நம்ம செலீனியத்தை வந்து பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அறிமுகமான சில புத்தகங்கள்ல செலீனியம் பற்றிய நிறைய தகவல்கள் இருக்கு. அதுல சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு நார்மலா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மைக்ரோகிராம் அளவுல தான் இந்த செலீனியம் சத்தானது தேவைப்படுகிறது. 200 மைக்ரோகிராம் செலீனியம் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு கிடைச்சா போதும். அது இந்த செலீனியத்தை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான புத்தகங்கள், உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அந்த புத்தகத்துல குறிப்புகள் இருக்கு. அப்புறம் ரீடர்ஸ் டைஜஸ்ட் அவங்களுடைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஹெர்பல்ஸ் இந்த புத்தகத்திலையும் செலீனியம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சீக்ரெட்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அந்த புத்தகத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். பெட்ரிக் ஹெரால்ட் எழுதின ஆப்டிமம் நியூட்ரிஷன் பைபிள் புத்தகத்திலையும் செலீனியத்தை பத்தி நாம படித்து மேலதிகமா நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த செலீனியம் இயற்கையா நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலியமா நாம கரெக்டான அளவுல வச்சுக்கணும்னா என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். செலீனியம் அதிகமாக நிறைந்த சத்துள்ள உணவுகள். செலீனியம் ஈஸ்ட்ல வந்து இந்த சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி காளான், அப்புறம் பூண்டு. இந்த பூண்டு அதை பத்தி சொல்லும்போது இந்த செலீனியம் குறைபாடு இருக்கிறவங்களுடைய உடம்பு இருக்குல்ல, அதை பார்க்கும்போதே வந்து அவங்களுக்கு குறைபாடு இருக்குன்னு சொல்லி நல்ல தேர்ந்த மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுடைய உடம்புல வந்து தோல் சம்பந்தப்பட்ட சொறி சிரங்கு மாதிரியான வியாதிகள், அப்புறம் ஒரு ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பூண்டோடைய வாசம் வந்து அவங்க உடம்புல அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ப்ராக்கோலி, வாழைப்பழத்துல இல்லாத சத்தே இல்லை, A to Z எல்லாமே இருக்கு. அதனாலதான் வாழைப்பழத்தை வந்து நம்ம அர்ச்சனை தட்டுல வைக்கிறோம். கடவுளுக்கு கிட்ட போற 2 பழங்கள் வந்து தேங்காய் மற்றும் வாழை. ரெண்டுமே வந்து மனிதனுக்கு ரொம்ப அவசியமான உணவு. அடுத்து முட்டை மற்றும் மஞ்சள் கருவுல வந்து செலீனியம் இருக்கு, சீஸ்ல இருக்கு, பசலை கீரையில இருக்கு, பிரேசில் நட்ஸ்ல இருக்கு, முழு தானியங்கள் எல்லாத்துலயுமே வந்து செலீனியம் வந்து நமக்கு கிடைக்குது. அப்புறம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாம்சம், ஈரல், டூனா மீன், கடல் மீன்கள் வந்து எல்லாமே மீன் உணவுகள் வந்து இந்த செலீனியம் சத்து அதிகமா இருக்கிறது. மீன் உணவுகள் நல்லா கரெக்டா சாப்பிட்றவங்களுக்கு தேவையான அளவுக்கு செலீனியம் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்புறம் இறால்ல இருக்கு. அப்புறம் நம்ம சால்மோன் மீன், இந்த மாதிரியான உணவுகளை நம்ம கவனமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த செலீனியம் குறைபாடு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்காது. இப்ப நம்ம அடுத்து இணை உணவு நியூட்ரிஷனா நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நியூட்ரலைட் டெய்லி பிளஸ் டேப்லெட்டை வந்து நாம எடுத்துக்கிறது மூலமா இந்த செலீனியம் சத்தை சரியான அளவுல நாம பராமரிக்க முடியும். இப்ப நம்ம இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டேப்லெட் நம்ம எடுத்துக்கிறது மூலியமா 40 மில்லிகிராம் 40 மைக்ரோ மில்லிகிராம் நான் இப்போ தேவைன்னு சொன்னது 200 மைக்ரோ மில்லிகிராம், அதுல 40 மைக்ரோ மில்லிகிராம் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறது மூலமா நம்ம உடம்புக்கு கிடைக்குது. இந்த செலீனியம் குறைபாடுனால வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் பெரிய பெரிய வியாதிகளா இருக்கு. செலீனியம் வந்து 200 மில்லிகிராம் தான் தேவை, மைக்ரோ மில்லிகிராம் தான் தேவை. ஆனா அந்த செலீனியம் குறைபாடு இருந்தால் நமக்கு வந்து தைராய்டு பிரச்சனை வருது, கேன்சருக்கு காரணமா இருக்கு, புற்றுநோய்க்கு காரணமா இருக்கு, கண் பாதிப்பு ஏற்படுது, இளமையிலேயே முதுமையான தோற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப இந்த செலீனியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுல நமக்கு அவேர்னஸ் வேணும். அதனாலதான் இன்னைக்கு செலீனியம் டாபிக்கை பத்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் மார்ச் மாசம் ரவிச்சரன் பிரதர் வந்து என்னை மிராக்கிள் மார்னிங் அறிமுகப்படுத்தினாரு. கோயம்புத்தூர்ல ராம் சுந்தர் அப்படிங்கிறவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எனக்கு புத்தகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இதை தவிர வேற எதுலையுமே என்கிட்ட நிறைவாக பணம் இருந்ததுனாலும் சரி இல்லைன்னாலும் சரி நான் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொருள் வந்து புத்தகம் தான். அப்ப புத்தகத்தை வச்சு இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே நானும் ஒரு விளையாட்டா தான் நான் சேர்ந்தேன். ஆனா சசிகுமார் சாருடைய கிளாஸை வந்து நான் விளையாட்டா பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 4-5 நாட்கள்லயே புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு பெரிய ஒரு நடமாடும் நூலகம் ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுல
அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா புரிய வந்தது. நம்ம எவ்வளவுதான் படித்தால் கூட கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாத பல விஷயங்களை, பல நுணுக்கங்களை வந்து படித்து நமக்கு வந்து தெளிவா புரியுற மாதிரி எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி சொல்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து நம்ம சசிகுமார் பிரதருக்கு ரொம்ப அபரிவிதமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆங்கிலத்துல நம்ம நிறைய புத்தகங்கள்லாம் வந்து படிச்சிருக்கவே மாட்டோம். அந்த ஆங்கில புத்தகங்கள், மேலை நாட்டு புத்தகங்கள், எல்லா ஒரு 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 பேச்சாளர் எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து நாலேஜபிளா இருக்கிறது அப்படிங்கிறதும் பெரிய அரிதான விஷயம். நம்ம சசிகுமார் சாரை பொறுத்தளவுக்கு ஆல் தி சப்ஜெக்ட் எல்லாமே பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவர் மூலியமாக நம்ம வந்துட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு கத்துக்கிட்டோம், எப்படி எந்திரிக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம், எப்படி தூங்குறதுன்னு கத்துக்கிட்டோம். எப்படின்னு அவர் லைஃப்ல வந்து அவர் தொடாத சப்ஜெக்ட் இல்லை, தொடாத செக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் ப்ரே பண்ணிக்கிறது என்னன்னா, இன்னும் சசிகுமார் சாருக்கு நிறைய புக்ஸ் கிடைக்கணும், நிறைய அவர் படிக்கணும், இன்னும் மிராக்கிள் மார்னிங் நண்பர்களுக்கு நிறைய ஒரு இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலா இருக்கிறது. உண்மையிலுமே ஹேட்ஸ் ஆஃப் சசிகுமார் சாருக்கு. ஏன்னா நானும் மீடியால இருக்கிறதால இதோடைய நுட்பங்களை வந்து இந்த அளவுக்கு படிச்சு உள்ளேயே வச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஸ்டோரேஜ் பண்ணி உள்ளேயே வச்சிருப்பாங்க. அதனால சமூகத்துக்கு எந்த பயனும் இல்லை. ஆனா ஓகேங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன இந்த குரூப்ல இணைத்த ரவிச்சரன் சாரு, எனக்கு கரெக்டா எழுப்பிவிட்ட ரவிச்சரன் சாரு, அப்புறம் பவித்ரா மேம் எப்பவுமே ஒரு பீஸ்ஃபுல்லா அன்பா ஒரு ஸ்மூத்தான அப்ரோச்சோட எந்த இடத்துலையும் கூட யாருக்கும் ஒரு சின்ன மன பாதிப்பு கூட ஏற்படும்னா ரொம்ப கவனமா அவங்களுடைய மூமெண்ட் எல்லாமே இருக்கும். அப்புறம் என்னுடைய மாதேஷ் பிரதர் கோச், அவரும் எங்களுக்கு கிடைத்த எல்லா சீனியர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ அன்பானவங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து இதுல என்னை வந்து ரொம்ப பக்காவா இது ப்ரெசென்ட் பண்ண வைத்த ரவிச்சரன் சாருக்கும் பவித்ரா மேமுக்கும் நன்றி. நண்பர்களே, வாழ்த்துக்கள். பிரதர் ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுல ஹைலைட்டா வந்து நீங்க ஒரு 2000 புக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொன்னது வந்து ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. சூப்பர் பிரதர். நீங்க அதே மாதிரி செலினியம் பத்தி எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்த்துக்களை பிரதருக்கு வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 21 days சேலஞ்சான சார்ட்டை ஃபில் பண்ணிடுவோம். ஸோ நேத்து வந்து நீங்க எப்படி இருந்துட்டீங்க அப்படிங்கறத வந்து